துபாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் அவங்க எல்லாம் கொடியேற்றுனாங்க. கொடியேற்றிட்டு அந்த அம்மா என்னை பிடிச்சி என்னை கண்ணீர் தட்டி அந்த கண்ணீர் கொடுத்து அவங்க கண்ணீர் என் கையில் பட்டுச்சு. எல்லா நடிகையில் வச்சு பண்ணுறது பேன் இண்டியா கிடையாது. நான் செய்கிற படம் பேன் இண்டியாவை பேசப்படுது. பார்த்திங்களா, எல்லா மக்களும் பார்க்க போகிறது அதுதான் பேன் இண்டியாவா. ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ஒரு இதை உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசப்பட்ட ஒரு படம். அது வந்து பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு. ஆந்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச, ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யாரெங்கிட்ட போனா போதும் வா நிக்கிற கூட. மை லார்ட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. துபாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பட விஷயமா நான் 2வது முறை வந்தேன். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்தேன், கடல் கடந்து. இப்போ மயிலாடுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துபாயில் இந்த படம் இவ்வளோ ஆதரவு கொடுத்து வர்றது, ஒவ்வொரு படமும் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ ரசிகர்கள் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் யோசிச்சுட்டே வந்தேன், எப்படி இந்த டைம் ஏன்னா ரம்ஜான் வேறு இதெல்லாம் இருக்குது, எப்படி இருப்பாங்கன்னும்போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அக்கா சொன்னாங்க, அக்கால தங்கச்சி, அக்கானாலும் கோச்சிக்கிறாங்க. தங்கை கலைவாணி அவர்கள் சொன்னாங்க, வாங்க சார் அப்படின்னு. நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக இது பண்ணி எங்களை வரவேற்ற உங்களுக்கு ரொம்ப நன்றி. கலைவாணி அவங்க இது 2வது தடவை தங்கை கலைவாணி வந்து போன தடவை டூரிஸ்ட் ஃபேமிலி கூப்பிட்டு வந்து சிறப்பாக நடத்துனாங்க. இந்த தடவையும் நடத்தினாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ தூரம் எங்களோடையே பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கிற பிஸ்மி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வலைப்பேச்சுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு இனிஷியேட்டிவை ஆரம்பித்து ஒரு நல்ல படங்களை அவங்க வந்து கடல் கடந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அவங்க இந்தியாவில் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் சேர்க்கும்போது அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வலைப்பேச்சுக்கும் உங்களுக்கும் காலையிலேருந்து எங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்கள பாராட்டணும், கத்திக்கிட்டு உங்களையும் நாங்கள் வர்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணுற ஐஸ்வர்யாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் அந்த டீம் தமிழ் பஸ் போன வருஷம் எங்களோட ஆரம்பித்த அவங்க பயணம், அவங்களும் வளர்ந்து நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் வளர்ந்து நிற்கிறது. ஏன்னா அந்த வளர்ச்சி தான், ஒருத்தர் தான் வளரணும், நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்களும் வளரணுன்ற மாதிரி அது வளர்ந்தது. ரொம்ப அது அந்த வீடியோகிராஃபர் அந்த பையன் மனோ இவன் 10 வருஷம் சேலஞ்சு போட்டான், அது வைரல் ஆயிடுச்சு. அதில் அவன் பேர் வாங்கிட்டான். என்ன ஏர்போர்ட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாரு, 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு போன வருஷம் போட்டாப்புல. அந்த மனம் வந்து பெரிய கேமராமேனாக இப்போ ஆயிட்டாப்புல. எல்லா ஸ்டாருக்கும் அவர் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரோட இதுதான் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்படி தான் நீங்கள் எங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவரை என்கரேஜ் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் பேசுவாங்க. அதான் ஆமாம், ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பேசிட்டேன். அடுத்து நீங்கள் சைத்ரா பெங்களூர்லேருந்து வந்து தமிழ் படத்தில் நடித்த அவங்களாம் இதில் சுசீலாவாகவே வாழ்ந்துருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கும்போது எங்கேயும் சசிகுமாரும் சைத்ராவும் தெரியாது, அது வந்து முத்துச்சிற்பியும் சுசீலாவும் தான் தெரியும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க.
நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். துபாய்க்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனால் படத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். பிஸ்மில் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏதோ பண்ணியிருக்கோம், அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிங்க அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஸோ வி வில் பி வெரி ஹாப்பி. ஐ திங்க் வி மேட் அ குட் ஃபில்ம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அண்ட் லெட் அஸ் நோ வாட் யூ திங்க். இன்னொன்று முக்கியமானது, கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் எல்லாருமே அவர் பராக் ஹோட்டல் போகாமல் இருக்க மாட்டோம், எல்லோரும் போயிடுவோம், எல்லாருமே பார்த்துருவோம். ஸோ அவர் இந்த தடவை இல்லை, போன தடவை டூரிஸ்ட் ஃபேமிலி அப்போ இருந்தார். இப்போ அவர் இல்லை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என்னால் வர முடியல, பட் நான் இல்லாட்டியும் அது சிறப்பாக நடக்கும். சேட்டா எங்களோடய இருந்து அவர் இல்லாத குறைய சேட்டா திட்டினார். ரொம்ப நன்றி, அதுக்கும் நன்றி. அப்புறம் எல்லா இதுக்கும் நாங்கள் போகும்போது ஒவ்வொரு தேட்டராக போயிட்டே இருந்தோம். அப்போ எல்லோரும் என்ன பேச சொல்லுவாங்க, சைத்ராவை பாட சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாடினா தானே நல்லாயிருக்கும் அது. அதான் அவங்க கேட்க, அவங்க மனசில் இருக்கதை நான் சொல்கிறேன். நீ ஏதாவது எழுதி வச்சிங்களா? இல்லை, நான் அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து சொல்லலான் இருந்தேன். அதாவது நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் இவங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருந்தோமா, திடீர்னு அவங்க இருக்காங்கல்ல, உங்கள் பேர் என்ன மேம்? அகிலா. அவங்க என்ன பண்ணாங்க, நான் பாட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா அப்படின்னு. நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், அவங்க இருக்கும்போது நான்லாம் வாயை திறக்கவே கூடாது, சான்ஸே இல்லை. இப்போ அவங்க பாடுவாங்க, தமிழ் பாட்டு பாட போகிறாங்க. இங்கே எத்தனை பேர் அப்படியே ஃபுல் அது பாடுறேன் ஆல் அவுட் ஆறீங்க அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஓகே, 2 lines. ஸோ இந்த சாங் சின்மயி மேம் பாடினாரு, இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்னோட ஃபேவரட் சாங். ஸோ ஐல் சிங் தட் ஃபர்ஸ்ட். எசகாத நெஞ்சில தேங்க்யூ. அண்ட் நீங்கள் கேட்க சாங் அது கன்னடத்தில் நான் பாடின ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கிங் சாங். கருடகமன ரிஷப் வாகன ராஜ்பி ஷெட்டி, ரிஷப் ஷெட்டி had acted in it. So I would like to sing 2 songs of that. 2 lines of that. ಅಂದಾವರೆ ಮುಂದಾವರೆ ಮತ್ತೆ ತಾವರೆ ಪುಷ್ಪ ಚಂದಕ್ಕಿ ಮಾಲೆ ಬಿಲ್ಪತ್ರೆ ಮಾದೇವ ನಿಂಗೆ ಚಂದಕ್ಕಿ ಮಾಲೆ ಬಿಲ್ಪತ್ರೆ ತುಳಸಿ ದಳವ ಮಾದಪ್ಪನ ಪೂಜೆಗೆ ಬಂದೋ ಮಾದೇವ ನಿನ್ನ ಸೋಜುಗಾದ ಸೂಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿನ್ನ ಮಂಡೆ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ಸೋಜುಗಾದ ಸೂಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿನ್ನ ಮಂಡೆ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ. தேங்க்யூ. சாரி, கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நான் மைக் எடுத்து பாடி இருக்கலாமா? அதை தான் சொல்றேன். இதை நீங்க நின்று கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் அது அட்டெம்ப்டே பண்ணல. பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். 2 பேரும். உங்க பேரு? ராம்கி. எப்ப நெகட்டிவா நான் பண்ணா நீங்க பாப்பீங்களா? நெகட்டிவ் கேரக்டர் எல்லாரும் பார்ப்பாங்களா? நான் என்ன குரல் கம்மியா இருப்பாருங்க, பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ஒத்துக்க, பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஒண்ணு. ஓகே ஓகேம்மா, இது அங்கேயும் ஃபேமிலி தான் வருது. ஓகே, சூப்பர், பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி ராம்கி. வணக்கம். ನಮಸ್ಕಾರ, ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? வணக்கம்ண்ணே. உங்களோட எல்லா மூவிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். நான் கேள்வி எதுவும் கேட்க விரும்பல, பிகாஸ் வி லைக் யூ அ லாட் ஆஸ் அ ஃபேமிலி பர்சன். அண்ட் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஆனால் உங்கள் படங்களில் நிறைய வெட்டு குத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு
அழகாக யதார்த்தமான கதைகளுக்கே நீங்கள் எழுதணும். ரொம்ப நல்லா அந்த வெட்டுக்குத்து நான் அவாய்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அயோத்தி டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் எதுவுமே இருக்காது, இந்த படத்துலையும் இருக்காது, எதுவுமே இருக்காது, நிறையா மாறிட்டோம் ஃபேமிலியில். ரொம்ப நன்றி. அதே மாதிரி சேத்ராவே எஸ், ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗ್ತದೆ ನನಗೆ ಮೀಟ್ ಮಾಡಿದಲ್ಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಿಮ್ಮ ಸಾಂಗ್ಸ್ ಕೇಳಿ ನಾನು ಇವಾಗ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಊರಿಂದ ಊರಿಗೆ ಬಂದಮೇಲೆ ಕನ್ನಡ ಕೇಳೋಕ್ಕೇನೆ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಅಷ್ಟೇ, ಯಾ ವೆರಿ ಸಿಮಿಲರ್. ಹೌದು. I'm from Bangalore. Studied at Miller's Road. Oh, nice. Which part of Bangalore did you stay? Okay. We'll have this personal conversation later. Nice, nice. வணக்கம். சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். சந்தோஷம். 3 தடவை நான் பார்க்குறேன். அதே போல நீங்கள் உங்கள் ஃபேமிலியை இது வரைக்கும் எல்லாம் காமிச்சது, உங்கள் குழந்தைகள், உங்கள் ஐயா நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தோழி. உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வர்றேனே எல்லாரையும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை நான் வரும்போது ஃபேமிலியோடு வருவேன். போன தடவை வந்தேன், அடுத்த தடவை வரையில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அருமையாக போயிருக்கீங்க. உங்கள் படங்கள் எல்லாம் சூப்பர். நானும் உங்களை ரசிக்கிறேன். நன்றி நன்றி. சசிகுமார் ஒரே கழிவு நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். ஆக்சுவலி லாஸ்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நந்தன் படம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த படம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட உண்மையான ரோல் நீங்கள் அப்படியே நீங்கள் நேச்சுரல் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மயிலாடு படத்தை கிட்டத்தட்ட 2 நிமிஷம் பார்த்தேன். அதுலேருந்து இன்னும் வீடு வரல. எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க? அதோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் இந்த படம் பண்ணும்போது உங்களுடைய மனதை எந்த மாதிரி இருந்துச்சு? கரெக்ட். இந்த படங்கள் பண்ணும்போது, நந்தன் பண்ணும்போதும் சரி, இதில் முத்துச்சிற்பியா பண்ணும்போதும் சரி, நந்தன் பண்ணும்போது அவங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அந்த வழி தெரிஞ்சது. ரொம்ப படம் பண்ணும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் பாத்ரூமில் தள்ளி விடுவாங்க, ஒரு சீனில் என்ன தள்ளி விடுவாங்க. அது நிஜ பாத்ரூம் தான். அது செட்டு போடுவோமான்னு கேட்டாங்க. அப்போ நிஜமாக நடந்திருக்க ஒரு விஷயத்தை தானே பண்ணுறீங்க, அப்போ அந்த பாத்ரூம்லேயே டாய்லெட்லேயே தள்ளி விடுங்க, ஏன்னா அவங்க இதை நிஜமாக நடந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அது என்ன இதாச்சுன்னா, ஒரு படம் ஏதாவது ஒரு விஷயத்த நல்லது பண்ணி ஒன்று செய்யணும். அப்போ நந்தன் ஒன்று பண்ணுச்சு. என்னென்னா, இந்த தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கொடியேற்ற முடியாமல் அந்த படத்தில் நான் எப்படி தவிச்சனோ அதே மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு பிடிஓ எல்லாம் முன்னிலையில் அது வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க கொடியேற்றுறத கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. போன தடவை இந்த ரிப்பப்ளிக் டேலையும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் அவங்க எல்லாம் கொடியேற்றுனாங்க. கொடியேற்றிட்டு அந்த அம்மா என்னை பிடிச்சி என்னை கண்ணீர் தட்டி அந்த கண்ணீர் கொடுத்து அவங்க கண்ணீர் என் கையில் பட்டுச்சு. அதுதான் எனக்கு பெரிய விருதாக அந்த படத்துக்கு நான் இது பண்ணேன். அதே மாதிரி நம்ம இந்த படம் அயோத்தி பண்ணும்போதும் இங்கே நிஜ ஹீரோ இங்கேருந்து எப்படி டெட் பாடி அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி அனுப்பலாம். அந்த படத்தில் நான் அதுக்காக நான் பண்ணியிருப்பேன். அது கவர்மெண்ட்டு ஜியோ பாஸ் பண்ணுச்சு. என்னென்னா, இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும், ஃப்ரீயாக அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படம் பண்ணுச்சு. ஒரு படம் வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னா அது காலங்காலம் மறக்க முடியாத ஒரு விஷயமா, ஏதோ ஒரு நாங்கள் படம் பண்ணிட்டு போனதும் இல்லை, அது ஒரு விஷயத்தை நடத்துச்சு. அதே மாதிரி மயிலாடு கண்டிப்பாக இந்த கிட்னி திருட்ட ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும், அது ஒரு நல்ல விஷயம் வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். எப்போதும் போல வழக்கமான கேள்வி தான். அடுத்து கணியனோட டைரக்ஷனில் உங்களை பார்க்கலாமா ஸ்க்ரீனில்? பண்ணுறேன். அடுத்து ஒரு படம் பண்ணுறோம், ஒரு ஃபேமிலி படம். அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஃபேமிலி படம் நான் நடிக்கிறேன். அதில் மீனா அவங்க எனக்கு அக்காவாக நடிக்கிறாங்க. கணேஷார் டைரக்ட் பண்ணுறாரு. இது ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து ரெடியாக இருக்குது, அதை நாங்கள் பண்ணுறோம். அந்த படம் அப்புறம் உங்களோட பிக் ஃபேன் நான். அவங்க 18 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். ஏற்கனவே அவங்க ஒரு 10 இயர்ஸ் சேலஞ்ச் சொன்னாங்க. நீ போ, அப்படியே போ. 18 இயர்ஸ் சேலஞ்ச் உங்க ஃபோட்டோவோட வந்து நான் ஏற்றிக்கிட்ட வச்சு தான் புக் பண்ணேன். அப்படியா? 18 இயர்ஸ் முன்னாடியே உங்களை காரைக்குடியில் ஒரு புக் ஷோவில் பார்த்தேன் உங்களை. ஸோ அதோட ஃபோட்டோ வரும். பரவாயில்ல, புத்தக நிலையத்துலலாம் பார்த்துருக்கேன் 18 இயர்ஸ்க்கு அப்புறம். பரவாயில்ல, ஓகே, சந்தோஷம். இப்படி யாராவது என்னென்ன சேலஞ்ச் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். இது எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது.
இல்லை சின்ன பிள்ளையில தானே நீயும் சின்ன பையனாக தானே இருந்த. நாங்கள் இதில் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது 18 இயர்ஸ் நீங்கள் எதிர்பாங்க. நாங்கள் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அவர் காரைக்குடி புத்தகத்துக்கு வந்தார், நான் என் காலேஜ் விஷயமா வந்தேன். அதுதான் ஒன்று. அதை தெளிவாக சொல்லுங்கள். 18 இயர்ஸ்னால் பழைய காலத்துன்றவா போகிறாங்க. கரெக்ட். அதுதான் நான் தெரியலையே, நானாக இருக்கேன் அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன். அதெல்லாம் அது என்னுடைய. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சிவில் இன்ஜினியர் எடுத்துட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? அது உங்கள் தொழில். சினிமா என்னுடைய தொழில். அது வேறு, இது வேறு. நானாக இருக்கிறேன், நான் மனுஷனாக இருக்கேன். அது என்னோடய தொழில் பண்ணும்போது என் வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி தான் நான் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஷர். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எதனால் சொல்கிறேன்னா வந்து லைக் டைரக்டர், லைக் அயோத்தி டைரக்டர் ஹஸ் பீன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவரும். ஸோ அதே மாதிரி அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வரலன்னா இந்த லெவல் ஸ்கேலுக்கு கண்டிப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஆர் ட்ரெஷர் நாட் ஒன்லி ஃப்ரம் த குட் மூவிஸ் தட் ஆர் மேக்கிங் வித் ஹோல் ஆர்ட். சிலது சேலஞ்சிங்காக இருக்குது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் லைக் ஃபார் இன்க்ரீசிங் யுவர் ஸ்கேல், லைக் பேன் இந்தியா ஸ்கேல் போகிறதுக்கு ஏதாச்சும் லைக் அப்ரோச் எடுத்துருக்கீங்களா? We want to see you as a pan-Indian star so that the whole country gets to see a lot of good films. சார், பேன் இண்டியான்றது நம்மளாக எடுத்து இப்போ எல்லா நடிகளை வச்சு பண்ணுறது பேன் இண்டியா கிடையாது. நான் செய்கிற படம் பேன் இண்டியாவாக பேசப்படுது பார்த்திங்களா, எல்லா மக்களும் பார்க்க போகிறது. அதுதான் பேன் இண்டியாவாகுது. எல்லா நாட்டிலையும் பேசப்படும் போது அது இதாகுது. அயோத்தின்றது நான் என்னுடைய ஊரில் நடக்கிற ஒரு கதை தான் வச்சேன். ஆனால் அது எல்லா ஊர்லேயும் ஹிந்தியில் பார்த்துருக்காங்க, எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்காங்க. ஸோ பேன் இண்டியான்றது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதோட வெற்றி வந்துட்டு லைக் பல பேரோட போய் சேர்றது. நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு 20-30 ஆண்டு இருக்கிறதுக்கு உதவும். கண்டிப்பாக. அப்படி நம்ம பேன் இண்டியாவுக்குன்னு படம் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன வருவாங்கன்னா, அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த பேன் இண்டியாவுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு கதை தான் அதை கொண்டு போய் பேன் இண்டியாவை ஆக்குறது. நான் ஒரு கதை தான் போதும். டூரிஸ்ட் ஃபேமிலி உலகமே போய் சேர்ந்துச்சு. ஏன்னா அதுவும் பேன் இண்டியா மூவி தான். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ஒரு இதை உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசப்பட்ட ஒரு படம். அது வந்து பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆயிடுச்சு. அந்த படம் பேன் இண்டியா மூவி கிடையாது, பேன் வேர்ல்டு அது படம். தேங்க்யூ.